சூப்பர். சந்தன கட்ட மாதிரி இருந்துகிட்டு சாணி முழுகிறியே, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னடா? ஒண்ணும் இல்ல. முதல்ல ஏந்திரி. தொகுதி 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சாரு. தங்கச்சி சீதாவை தள்ளிக்கிட்டு வர சொன்னாரு. பணத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு மரியாதை வீடு போய் சார். அனாவசியமா தகராறு பண்ணாத. அட ஏன்பா கோவிச்சுக்கிற? அவ என்ன தாலி கட்டின பொண்டாட்டியா? குடிசைக்குள்ள வச்சு கூட்டி குடுக்கிறிய, வாசல தண்ணா கொஞ்சம் வசதியா இருக்கலாம்னு சொன்னம்பா. இல்லாட்டி ஒண்ணு பண்ணு, மொத்தமா விலை பேசி குத்தகையா கிட்ட விட்டுரு. சண்டை போடும்போது வேடிக்கை பார்க்க தெரியுது இல்ல? வீட்டுல இருந்து அவளை பாத்துக்க வேண்டியதானே? கோஸ்ட் போயிட்டா நீ இப்ப வந்து சொல்றீங்க. உன்னை எவன்டா அங்க வந்து மோளம் அடிக்க சொன்னது? எம்எல்ஏ மாதிரி துண்டு வேற துண்டு. இப்ப மட்டும் வீட்டுல இல்ல, உன்னை உண்டு இல்லன்னு ஆகிடுவேன். நீ கட்டுக்கு மோளம் வேலை. எப்ப என்ன ஒருத்தர் தப்பா பேசிட்டான்னு நீ அவனை அடிச்சியோ, அப்பவே உன் வீட்டுல மட்டும் இல்ல, உன் மனசுலயும் நான் இருக்கேயா? யோ, உனக்கு பல பேர் அடிக்கிற பலம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உனக்குள்ள மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு எனக்கு மட்டும் தயா தெரியும். அது இந்த ஊருக்கே தெரியட்டும். கட்டியா தாலிய? முடியாதுன்னு மட்டும் சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காத. நிறைஞ்ச மனசோட சொல்றேன்ப்பா, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் லட்சுமிகரமா பொண்டாட்டி அமையணும் சொல்லுவாங்க. உனக்கு அந்த மகாலட்சுமியே பொண்டாட்டி அமைஞ்சிருக்கா. காலம் பூரா அவளை கண்கலங்காம வச்சு காப்பாத்துப்பா. யோ, அதுல பாதி தாயா நீ சாப்பிடணும், மீதிய நான் சாப்பிடணும். பாதிதான் நமக்கு பத்தாது. நீ வேணா முழுசா சாப்பிடு. என்ன மாதிரி உட்காரு. உட்காரு சொல்றேன். பேரா? யாருக்கு தெரியும்? பெத்தவங்க இருந்தா தானே பேர் வைக்கிறதுக்கு. பின்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? என்ன யாரும் கூப்பிட மாட்டாங்க. நமக்கு பர்மனன்ட் பேர் கிடையாது. அப்படியே உனாவது பேர் வச்சு கூப்பிட்டானா பேஜாட மாட்டான் அவன். சரி, நான் உனக்கு ஒரு நல்ல பேரை வைக்கட்டுமா? என்னவும் அங்கங்க கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷ பொண்டாட்டி சேர்ந்து புள்ளைக்கு பேர் வைப்பாங்க. ஏன் தலை எழுதி ஏன் புருஷனுக்கு நான் பேர் வைக்க வேண்டியிருக்கு? வைக்கிறதா வைக்கிற. நல்ல ஒரு இங்கிலீஷ் பேரா வையன், ஒரு மதிப்பா இருக்கும்ல. முரட்டுத்தனமா ஒரு ஆள் இருப்பானே, குதிரை மேல எல்லாம் போவானே. மதுரை வீரனா? சிச்சி, நெப்போலியன். நெப்போலியன். எனக்கு அந்த பேர் நல்லா தெரியும். நல்லா பழக்கமாச்சு எனக்கு அவரு. உனக்கு பழக்கமா? எப்படி? அது வந்து நம்ம கையில நிறைய மால் வந்துன்னு வச்சுக்கோ, மஜா பண்றதுக்கு நான் அந்த பிராண்டி தான் வாங்குவேன். நெப்போலியன் பிராண்டி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது வந்து என்னைய தேடுற? இல்ல, இங்க ஒரு பழைய நெப்போலியன் பாட்டில் ஒண்ணு வச்சிருந்தேன். அது இருந்தா உன்கிட்ட காட்டலாம்னு சொல்லி. இனிமே இந்த பாட்டில், இந்த நெப்போலியன் இதெல்லாம் மறந்துடணும். ஓகே? இப்ப நான் உனக்கு ஒரு நல்ல பேரா வைக்க போறேன். சீதாராமன். சீதாராமன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சீதாராமன் 5 எழுத்து அமக்கலமா இருக்கு. ஓய், என்னடா சாவட்ட? பட்டைய கட்டிடுவேன், ஜாக்கிரதை. அவசரப்படாதே, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. நம்ம ஏரியா டிவில ஒளியும் காட்டுறாங்க, பாக்குறீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, நாங்க இங்க இருந்தே பாக்குறோம். எது? உள்ள இருந்தே பாக்குறீங்களா? என்னத்த சொல்றாங்களே தெரியல ஒண்ணுமே.
ஒளியும் அங்க புரியுது. புரிஞ்சா போதது போயா. என்னங்கடா ஆல் சைலன்ஸ். தாய்மார்களின் கவனத்துக்கு அடுத்த குழந்தை இப்போது வேண்டாம். ஒரு குடும்பம், ஒரு வாரிசு. கையெடு. எதுக்கு? எடு. இல்லையா திடீர்னு? இல்ல, அன்னைக்கு கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன, வயிறு உப்புவே இல்ல, அப்படியே இருக்கு. அப்படியா சொன்ன? இல்லையே. பொய்யா சொன்ன? பொய்யாடி சொன்ன? ஏன் அப்படி என்ன ஏமாத்துன? உன்னை இப்படி மாத்தணுங்கிறதுக்காக தான் போய் சொன்னேன். கைய மேல போடு. நல்லா போடு. எதுக்கா என்ன பொய் சொல்லி ஏமாத்துன? சொல்லு. பொய் சொல்ல நீ என்கிட்ட. உடு, இப்ப உண்மை. நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. இந்த முகவெட்டு கூட நல்லாதான் இருக்கு. அட என்னடி அண்ணாத்த இப்படி திடீர்னு சேவெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு? அது ராத்திரில தாடி குத்துதுன்னு சொல்லிருப்பா, அதான் சேவ் பண்றாரு. ஒரே ராத்திரில கருப்பனுக்கு எப்படி கடை வந்துச்சு பாத்தியா? கொஞ்சம் பாரு. எதையா முகத்துல? அது ரொம்ப நாளைக்கு அப்புறமே நான் ஷேவ் பண்றேன்னா அதான் பிளேடு பட்டுடுச்சு. அது பிளேடு படல, ஊர்ல போறவ வரவ கண்ணு பட்டிருக்கு. நீ முதல்ல உள்ளவா, திருஷ்டி சுத்துற. திருஷ்டி சுத்துறியா? நான் பெரிய மன்மத குஞ்சு பாரு. என் கண்ணுக்கு நீ மன்மதன் தாயா. வா. மன்மதனா? கையில ஒரு கரும்பு குடுமா, புடிச்சுக்கிறேன். உனக்கு இருக்கிற திருஷ்டிக்கு உப்பு சுத்தி போட்டா பத்தாது. உப்பளத்துக்கே கொண்டு போய் உன்னை தூக்கி சுத்தி போடணும். உப்பளத்துலயா? விட்டா நீ என்ன கடல்லே தூக்கி போட்டுருவிய? ஆடவரு சும்மாரு. ஆடவையனா? அட பார் மறுபடியும் சொல்றேன்ல. ஐயோ ஆடாத. சும்மா ரெடே. துப்பு. துப்பியானா? குட் மார்னிங். சும்மாரா டேய் அப்படின்னு இவனை தானே சொன்னேன். இந்த சாவட்டி தானே சொன்னேன். அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாமா? என்னடா அது, ஒரே ராத்திரில மரியாதை மாறி போச்சு. அட இது பரவாயில்ல அண்ணாத்த. எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா எங்க அப்பாவை தொடப்ப கட்டியாலே அடிப்பாங்க. தொடப்ப கட்டியால? அது ஒண்ணுதான் அவளுக்கு தெரியாது. அதையும் போய் சொல்லி கொடுத்துருப்போ. ஏய், எங்கடா போற? அக்காவுக்கு சொல்ல தர போறேன். இப்படி வா. என்ன? கொஞ்சம் திரும்பி நில்லு. இன்னும் கொஞ்சம் திரும்படா. ஐ அக்கு, நான் திரும்பினா நீ உதைப்பியே. நீ திரும்பாட்டியும் நான் உதைப்பேனே. வெளியில சொன்னா வெட்டி போட்டுருவேன். அடிங். மிஸ்டர் சீதாராமன், ஒரு நிமிஷம் இருக்க வர. இன்னொரு வாட்டி நீ புருஷன் மண்டாடிக்குள்ள கோல் மூட்டின, அவ்வளவுதான், அவனை உண்டு இல்லைன்னு ஆகிடுவேன். என்ன? யோ, இந்த செயின் உன் கழுத்துக்கு ரொம்ப சின்னதா இல்ல? அதுக்கு பதிலா இந்த சைக்கிள் செயின் போட்டுக்கோ, பெருசா அழகா இருக்கும். என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் இல்ல, நிஜமாதையா. இந்த சைக்கிள் செயினை போட்டுக்கிட்டா ரவுடின்னு பளிச்சுன்னு தெரியும்ல. போதுமா? அவ்வளவுதானே? கொஞ்சம் ஏய், என்ன இரியா? இது என்ன 3 முடிச்சா? இது என்னையா? இது என்ன முந்தானே முடிச்சா? என்னையா என்னாச்சு? இந்த பக்கம் திடீர்னு கொஞ்சம் வலிக்குதே, ஏதாவது மருந்து இருந்தா போட. அதுக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு தெரியும். இந்த பக்கம் ரொம்ப வலிக்குதே. போயா. பாப்பா, எதுக்கா என்ன வர சொன்ன? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. உன் வீட்டுல ஒரு பொண்ணு வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டோம். அவளை நாமும் பாப்போம்னு சுப்பராயனை அனுப்பிச்சு வச்சோம். அவனை என்னமோ அடிச்சு அனுப்பிச்சாம. அந்த நேரம் நீ ஏதாவது தண்ணி அடிச்சிருந்தியா? ஆமா விக்கியார், அன்னைக்கு தண்ணி அடிச்சிருந்ததுனால அறிவு கட்டத்தனமா அவனை அடிச்சிட்டேன். தப்புதான். இப்ப போய் அவளை கூட்டு வந்துருவா. அதெல்லாம் பேசுற விதமா பேசணும்டா. தப்பு தப்பா பேசி உயிரை வாங்கிட்டு இந்தா, இதுல 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அவளை கூட்டு வாப்போ. 1000 ரூபாய் எனக்கு பத்தாது. அப்ப மொத்தமா 5000 ரூபாய் இருக்கு, அப்படியே எடுத்துக்க. இதுல 5001 ரூபாய் இருக்கு. நான் சொல்ற இடத்துக்கு உன் பொண்டாட்டி அனுப்பி. இதான், இதேதான். இந்த ஆத்திரமும் கோபமும் தான் எனக்கு வந்தது. அதனாலதான் வாழ அடிச்சேன். ஏன்னா இப்ப அந்த பொண்ணு என் பொண்டாட்டி.
இப்ப கூட சொல்றேன், உன் தொழில் ஏன் வீட்டு வரைக்கும் வந்ததுன்னா உன் ஆளை மட்டும் இல்ல, உன்னை, உங்க அப்பனை, உங்க பாட்டனையும் சேர்த்து அடிப்பேன். ஜாக்கிரதை. தொகுதி கொஞ்சம் விலகு. அறிவு கேட்டவன. ஒரு பொண்ணை வச்சிருக்கான்னு சொன்னிய, பொண்டாட்டியா வச்சிருக்கான்னு சொன்னியாடா? மூஞ்சில குத்து. சரி, எங்க சைடுல தான் தப்பு நடந்து போச்சு. அந்த அன்னபுண்ணி ரொம்ப தொந்தரவு பண்றான். அவளை மேல் லோகத்து அனுப்பணும். கொலை செய்யணுமா? வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. என்னது, ஒரு சின்ன கொலை கூட பண்ண மாட்டானாமே, சுத்த சைவமா மாறிட்டா. சரி, அந்த பணத்தை எடுத்துக்க. நாளைக்கு வந்து நான் பாண்டிச்சேரி போகணும். ஒட்டி மாத்திர வேலைதான். தொகுதி, இது வரைக்கும் மத்தவன் பொண்டாட்டிக்கு தான் நீ வெள்ளப்பட வாங்கி கொடுத்துருக்க. இன்னொரு தடவை என்கிட்ட நீ தப்பா நடந்துகிட்டா உன் பொண்டாட்டிக்கு நான் வெள்ளப்பட வாங்கி கொடுத்துருவேன். அனாவசியமா அவளை சின்ன வயசுல விதவை ஆக்கிடாத. ஜாக்கிரதை. சீதா, கமான். வரேன்னு சொன்னா பத்தாது, சீக்கிரமா வா. அப்பா, என்ன அவசரம்? என்ன அவசரமா? அவசரமா இங்க உட்கார். என்ன அங்க உட்காந்துட்டியா? சரி, பரவாயில்ல. இந்தா ஐயா பத்தியா, 5000 ரூபாய் சம்பாரிச்சு வந்திருக்கார். டேக் இட். உப்பு புளி மிளகா செலவுக்கு இதை வச்சுக்க. மத்த செலவுக்குலாம் மறுபடியும் நான் சம்பாரிச்சு வரேன். உப்பு புளி மிளகா வாங்க, இது போதுமா? யோ, அந்த 3வது வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்களே, அவங்கள நாம எப்படி கூப்பிடுவோம்? இந்த நேரத்துல எதுக்கு அவங்களை கூப்பிடுற? கேக்குறேன்ல. டெய்லர் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்க. அந்த கோயில் பக்கத்துல ஒரு வீடு இருக்கே, அந்த வீட்டு அம்மாவை எப்படி கூப்பிடுவோம்? போஸ்ட்மேன் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்க. என்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? எப்படி? அடியாள் பொண்டாட்டின்னு கூப்பிடுறாங்க. இந்த திருட்டு முண்டை அப்படி சொன்னா அவங்க மேல ஏயா கோவப்படுற? நீ செய்யற வேலையை தானே சொல்றாங்க. நானும் அவங்க கிட்ட சொன்னேன், என் புருஷன் அடியாளா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, நினைச்சா 10000 ரூபாய் கூட சம்பாதிப்பாரு. உன் புருஷனால அது முடியுமாறு பெருமையா கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க அரை வயிறு கஞ்சி குடிச்சாலும் உங்களை மாதிரி மத்தவங்க வயிற்றுல கூட்டிக்கிட்டு வயிறு வளர்க்கலன்னு சொல்றாங்க. எனக்கு கூட ஒரு ஆசையா, அவங்க சொல்ற மாதிரி உழைச்சு சம்பாதிக்கிற அந்த ஒத்த ரூபாயில அப்படி என்னதான் சுகம் இருக்குன்னு பாப்போம். நமக்கு சரிப்பட்டு வரலனா நீ பாட்டுக்கு உன் வழியில போ. உனக்குதான் வேற தொழில் தெரியாதே. காலையில வேலைக்கு போன புருஷன் சாயந்தரம் வருவானா ராத்திரி வருவானான்னு ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கலாமே தவிர, அதே புருஷன் உயிரோட வருவானா மாட்டானான்னு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்க கூடாதியா? யோ, திடீர்னு எனக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுடா, உனக்கு எப்படியா சொல்லி அனுப்புவாங்க? அந்த நேரத்துல நீ எந்த ஊர்ல இருப்ப, எந்த ஜெயில இருப்பன்னு யாருக்கு தெரியும்? கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன ஆபீஸ் உத்தியோகமா பாக்குற? ஏதேதோ பேசி உன்னை குழப்பிட்டேன், என்ன மன்னிச்சிரியா? ஒட்டிய மாத்திரன்னு பணத்தை வாங்கிட்டு வந்து பட்டறையில வந்து லொட்டு லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறிய. எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட நாங்க பணத்தை கொடுத்துட்டு உன்னை தேடி நாயா அலைய வேண்டியது இருக்க. நீ போய் சட்டை போட்டு போ. நீ கொடுத்த 5000 ரூபாய் அப்படியே இருக்கு. சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. பணத்தை கொடுத்துட்டு பேசாம போனா என்ன அர்த்தம்? பணத்தை வாங்கிட்டு பேசாம போங்கன்னு அர்த்தம். பணத்தை வாங்கிட்டு பேசாம போங்கன்னு அர்த்தமா? என்னையா சொல்ற? இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றேன். டேய், மேல பணம் ஒண்ணா கேட்டு வாங்கிக்க. திடீர்னு திருந்தினா எனக்கு பிடிக்காது. திருந்துறதே அவருக்கு பிடிக்காது. அப்புறம் ஏன்டா திடீர்னு திருந்துறீங்க? இத்தனாம் தேதியில இருந்து திருந்த போறேன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்படாதா? எப்பேற்பட்ட திருடணும் சாகும்போதா திருந்துவான். ஆனா நான் வாழும் போதே திருந்தணும்னு ஆசைப்படுறேன். நீ ஆசைப்பட்டது தப்பு இல்ல, ஆனா அவசரப்பட்ட. இது வரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் இனிமே நான் வெளில சொன்னா நீ உள்ள இருப்ப, கம்பி எண்ணிக்கிட்டு. அதே மாதிரி இதுவரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் இனிமே நான் வெளியில சொன்னா
நான் கம்பெனி முடிக்கிறதுக்குள்ள நீ தூக்குல தொங்கிட்டு இருப்ப. என்னடா மிரட்டுறியா? இல்லடா, மிரட்டுறது உன் வேலை. எனக்கு அதை விட உறுப்பியான வேற வேலை இருக்கு. வைப்பா. தொகுதி இப்ப சுத்தி எடுத்து ஒரு அடி அடிச்சானே, அதுக்கு பேருதான் நெத்தி அடி. அவருக்கு தான் உணர்ச்சி இல்ல, உனக்குமா இல்ல? நானா இருந்தா இவங்கிட்டயே ஒரு கயத்தை வாங்கி இங்கேயே தொங்கிடுவேன். ஒருத்தனையும் காணோம். அட பாவிகளா, புலம்ப வச்சுட்டு போயிட்டார்களே தனியா. தொகுதி! இனிமே எல்லாரும் உன்னை கூலிக்காரன் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. போதுமா?